அந்த பூச்சியை கொல்றதுக்கு என்ன செய்யறதுன்னா, உங்க தோட்டத்தில் கத்திரி செடி இருக்கு, பூச்சி திங்குது. சுண்டைக்காய் செடி இருக்கு, திங்கல. சுண்டைக்காய் செடி தானா முளைச்சது, கத்திரி செடி நாம நட்டது. ஏன் சுண்டைக்காய் செடியில திங்கலன்னா இலை கசப்பா இருக்கு. அப்ப சுண்டைக்காய் செடியோட இலையை பிடிச்சி கசக்கி அந்த சாரை கத்திரி செடி மேல தெளிச்சிங்கன்னு வச்சுங்க, அதையும் பூச்சி திங்காது. இவ்வளவு தாங்க பயிர் பாதுகாப்பு. ஆடு மாடு திங்காத செடி கொடிகள். ஆடு மாடு திங்க அலையுது இல்ல, அந்த இடத்துல போய் பார்க்கணும். அப்ப செடி இருக்குன்னா திங்கல. வெள்ளாடு நஞ்சல 4 வாய் வைக்கும், அதுக்கு மேல வைக்காது. அதுதான் இயற்கை செடி அங்க நிக்குது. அதை மட்டும் மனசுல வச்சுங்க. அதான் மெயின். ஆடாதோட ஆடு தீண்டாப்பால ஊமத்தை, எருக்கு, தும்ப, துளசி, துத்தி, சோத்துக்கத்தால, பெரண்டை, பீனாரி, பப்பாளி, சீத்தா, நொச்சி, புங்கம், வேம்பு, தழுதால, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, உன்னிப்பழ செடி, தைல மரத்தேலை 20 சொல்லியிருக்கேன். எதுக்காக 20 சொல்றோம்னா, எங்க ஊர்ல இந்த செடியெல்லாம் இல்லைன்னு யாரும் சொல்லப்படாது. இது 5-6 செடி எல்லா ஊர்லயும் இருக்கு. அந்த வேம்பில் மட்டும் இலைய விடவும் விதை விசேடம், அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும். இந்த 5 கொண்டு வந்து கீழே கட்டையை வச்சு துண்டு துண்டா வெட்டுறது, உரல போட்டு இடிச்சா சட்னி மாதிரி வந்துடும். பானைக்குள்ள போடுறது, கழுத்தளவு போடுறது, அதை பானையை குப்பை குழியில கழுத்தளவு போச்சிடுறது. மூத்திரத்தை, மாட்டு மூத்திரத்தை பிடிச்சி ஊற்றி நிரப்பிடுறது. மூத்திரம் பட்ட வைக்கல மாடே திங்காது, அதுவே விஷம். சரிதானா? அதை இதுவும் சேர்ந்துடும் போது இது பக்கா விஷமாயிடுது. இதுல 1க்கு 10 பங்கு தண்ணி சேர்த்து ஸ்ப்ரே பண்ணும். 10 நாள் ஆச்சுன்னா வாசனை வந்துடுது, புளிச்சிடுது, ரெடி ஆயிடுது. கையை வைக்கப்படாது, எரிக்கும், அரியும், புண்ணாவும். அப்ப அதை 10 பங்கு தண்ணி சேர்த்து தெளிச்சிங்கன்னா எல்லா பூச்சியும் ஓடுது, எல்லா நோயும் ஓடுது. ஒரு பானையில தயார் பண்ணீங்கன்னா 1 ஏக்கருக்கு அடிக்கலாம். ஏன்னா 10 பானை சேர்க்குறீங்க தண்ணி, 11 பானை ஆச்சு, 1 ஏக்கருக்கு போதுமானது. இதுலயும் கட்டுப்படாத சில பூச்சிகள் இந்த தண்டுக்குள்ளெல்லாம் போய் ஒளிஞ்சிருக்கும். அதுக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க விவசாயினா, பெருங்காயம், வெள்ளைப்பூண்டு, இஞ்சி, மிளகா, பச்சை மிளகா ஒன்னொன்னு 1/4 கிலோ எடுக்கிறது. அதை நசுக்கி சாறு எடுத்து அதையும் அதில் சேர்த்துக்கிறது. சொல்லணும். இதுலேயும் போகலைன்னா புகையிலையே கொஞ்சம் தூள் அல்லது காம்பை முத நாள் ராத்திரியை ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை இதில் ஊற்றிடுறது. இதுக்கு மேலே பூச்சியை கட்டுப்படுறதுக்கு வேற மருந்து ஒன்றுமே தேவையில்லை. அது பாட்டு போயிட்டே இருக்குது. இதுதான் பயிர் பாதுகாப்பு. பயிரையும் பாதுகாக்கிறோம், மனுஷரையும் பாதுகாக்கிறோம். இது பேர் மூலிகை பூச்சி வெரைட்டி.